ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி பட்டியில் இன்றைக்கி 82வது நாள். டேட் 13/6/82. ஹெட்டிங்: ஒன்றின் மந்திரம் நினைவு இருக்கிறதென்றால் அனைவரிலும் ஒருவரே தென்படுவார். ஒன்றின் மந்திரம் நினைவு இருக்கிறதென்றால் அனைவரிலும் ஒருவரே தென்படுவார். இந்த அவ்யக்தவாணி டீச்சர்ஸ்ட்டு அவ்யக் பாப்தாதா சந்திக்கிறாங்க. அதில் பாபா இது சொல்கிறாரு. ஸோ இந்த அவ்யக்தவாணியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பொதுவாக பாபா எந்த வாணிலையும் ஆத்மா வேறு பரமாத்மா வேறு இந்த கான்செப்ட் அதை வச்சு தான் பேசுவார், டுவலிசம். ஆனால் இந்த அவ்யக்தவாணியில் மட்டும் எல்லாருமே ஒன்று, அதாவது இந்த முழு உலகமே என்னோடது, அந்த சிங்கிள் கான்செப்ட், அந்த இதை பற்றி பாபா பேசுகிறார். அதாவது இந்த முழு உலகமே எனக்குள்ளார இருக்குது, என்னோட இது தான். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் பாபா இதை பற்றி பேசுகிறாரு. ஸோ இன்றைக்கி பாபா எதுக்காக வந்திருக்காங்க, அதில் உள்ள சில முக்கியமான அவ்யக்தவாணி பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். பாபா இந்த சங்கட்டன், இது எந்த மாதிரி சங்கட்டன்னா, அன்பு, சகயோகம் மற்றும் பரிவர்த்தன் பண்ணுறதுக்கான திருட சங்கல்பம். இந்த சங்கட்டனில் இதெல்லாம் பார்க்குறார். இந்த நறுமணத்தை பார்க்க பாபா வந்திருக்கார். குழந்தைங்களோட சந்தோஷத்தில் தான் பாபாவோட சந்தோஷம் இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயம் பாபா சொல்கிறாரு. ஸ்டார்டிங்கில் எல்லாரும் ஒருத்தவங்களை மற்றவங்கள பார்க்கும்போது பிரியனேஜ் ஆத்மா, அன்பான ஆத்மாவே அப்படின்னு அந்த மாதிரி ஆத்மாவை பார்த்து ஆத்மாக்கான ப்ராக்டிஸ் ரொம்ப இன்டென்ஸாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்பயும் பாபா தான் சொல்கிறார், இதுதான் ஆத்மாபிமானி ஆகிறதுக்கான சுலபமான சாதனம் அப்படின்னு. ஸோ அடுத்து பாபா இன்னொரு விஷயமும் இந்த இதில் சொல்கிறாரு. அதாவது இன்றைக்கி பாபா எதுக்காக வந்திருக்காங்கன்னா, நீங்கள் எல்லோரும் பாபாவை அன்பாக கூப்பிட்டீங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்காகனாச்சும் வந்துடுங்க பாபா அப்படின்னு. ஸோ குழந்தைங்களோட அந்த அன்பான வேண்டுகோளை கேட்டுட்டு பாபா வந்திருக்காரு. உங்களுடைய அந்த மெசேஜ் பாபாட்ட வந்துருச்சு. எவ்வளோ ஸ்பீடாக பாபா கேட்ச் பண்ணிடுறாருன்னா, நீங்கள் சங்கல்பம் பண்ண உடனே அந்த இது பாபா கிட்ட போயிடுதான். அதாவது அந்த இதுவும் கம்பேர் பண்ணி சொல்கிறார். நீங்கள் சங்கல்பம் பண்ணிவிட்டு வார்த்தையில் கொண்டு வரீங்கள, அதுக்குள்ளாரையே அந்த உங்கள் சங்கல்பம் வாய் வரைக்கும் வரதுக்குள்ளாரே அது பாப்தாதா கிட்ட போயிடுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பாபா கேட்ச் பண்ணிடுறாரு. அப்புறம் சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு தனியாக நீங்கள் பெருசாக ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. என்னன்னா, இந்த உலகத்தில் எந்த ஒரு சம்பந்தமும் நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. மனுஷன் அந்த ஆசை கூடயே வாழ்கிறான், ஆசையோடய இந்த உலகத்தை விட்டு இறந்து போயிடுறான். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், அப்போ ஆத்மாவோட தாகத்தை யார் தீர்க்க முடியும்? ஒரே ஒரு பரமாத்மா மட்டும்தான் அந்த ஆத்மாவோட தாகத்தை தீர்க்க முடியும், திருப்திப்படுத்த முடியும். அந்த மாதிரி எந்த ஆத்மாலாம் இந்த யஜ்யத்தை விட்டு போயிருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு ஒரு அன்பான ஒரு இதை எழுதுங்க. இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணுங்கள், அன்பான ஆத்மாவே திரும்பி பாபாட்ட வந்துடுங்க. பாபா மற்றும் இந்த முழு பிராமன் பரிவாரும் உங்களுக்காக ரொம்ப ஆவலோடு காத்துட்ருக்கோம். ஸோ அதனால் திருப்பி வந்துடுங்க அப்படின்னு ஒரு அன்பான சங்கல்பம் லெட்டர் இதெல்லாம் எழுதுங்க. ஸோ அடுத்து இந்த ஒரு பாட்டோட எக்ஸ்ப்ளனேஷன், முஜே மேரி மஸ்தி கஹாலி ஐ அப்படின்னு. ஸோ இதோட அர்த்தம் என்னென்னா, என்னுடைய அந்த மஸ்தி, அந்த ஆன்மீக நஷா, அந்த ஆன்மீக போதை எங்கே கொண்டு வந்திருக்குன்னா, எந்த ஒரு ஸ்திதியில் கொண்டு வந்திருக்குன்னா, அங்கே என்னை தவிர வேறு யாரும் இல்லை. இப்போ எனக்கு அது ரியலைஸ் ஆகுது. அப்போ இந்த ஆத்மாவுக்கு எவ்வளோ வேல்யூ இந்த பாட்டில், இந்த ட்ராமாவில் அப்படின்னு. எல்லாத்துலேயும் நானே தான் தெரிகிறேன், என்னை தவிர வேறு எதுவுமே இல்லை. அங்கே துக்கமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆனந்தம் இருக்குது. அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த கடல், இந்த அலைகள், இந்த பனித்துளிகள், இது எல்லாத்துலேயும் தண்ணி தான் இருக்குது. நானே ஆனந்தமாக இருக்கேன். நான் இன்ஃபைனைட்டாக இருக்கேன். எல்லா இடமும் ஆனந்தமாக தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. என்னுடைய ஆனந்தம் என்னை எங்கே கொண்டு வந்திருக்கு? நான் மட்டும்தான் அங்கே இருக்கேன். இப்போ என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் நான் புரிஞ்சுருக்கேன். நான் இல்லாமல் இந்த உலகம் எதுவுமே இல்லை. ஒரு காலத்தில் நான் டுவாலிட்டி பற்றி நம்பிட்டு இருந்தேன், இப்போ அதை நான் நம்புறதில்லை. இந்த டுவாலிட்டி ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாமே ஒன்று தான், நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ இந்த பாட்டோட சாரம் என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே நான் தான்.
எதுவுமே வந்து அன்டிவைடட் கான்ஷியஸ்னஸ். இது எல்லாமே என்னுடைய கான்ஷியஸ்னஸ் தான். ஒரு காலத்தில் நம்ம என்ன யோசிச்சோன்னா, இந்த பொருள் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணோம் ஆட்டம்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு. இதுதான் ஆட்டம் தான் எல்லாத்தோட சின்ன பொருள் அப்படின்னு நம்ம ஒரு காலத்தில் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் சயின்ஸ் இன்னும் டீப்பாக போகும்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஆட்டம்ஸ்குள்ளாரையும் நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் இதெல்லாம் இருக்குன்னு. சயின்ஸ் இன்னும் ஆழமாக போக ஆரம்பிச்சது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா காட்ஸ் பார்ட்டிக்கல்னு கண்டுபிடிச்சோம். அதோடையும் சூக்ஷ்மமாக ஒரு பொருள் இருக்குது, அதோடையும் சூக்ஷ்ம ஹிப்ஸ் போசான்னு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். என்ன கண்டுபிடிச்சோன்னா இந்த எலக்ட்ரான், புரோட்டான் இதோடையும் இன்னும் சூக்ஷ்மமாக சில விஷயங்கள் இருக்குது. அதை தான் காட்ஸ் பார்ட்டிக்கல்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னும் சயின்ஸில் டீப்பாக போக ஆரம்பித்தோம். அது எங்கே வந்து முடிஞ்சதுன்னா அந்த காலத்தில் என்ன ஞானம் இருந்ததோ அங்கே வந்து நின்றுது. அதான் என்னதுன்னா வைப்ரேஷன்ஸ். எல்லாமே இந்த உலகத்தில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வைப்ரேஷன் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகுது. எதுவுமே ஸ்டாட்டிக் கிடையாது, எல்லாமே டைனமிக். இந்த முழு கடலும் கூட, இந்த முழு உலகமே கூட வைப்ரேஷன். நீ நான் இது எதுவுமே கிடையாது, எல்லாம் ஒன்று தான் இருக்குது. இந்த மேட்டர் அந்த மேட்டர்னு கிடையாது. பரமார்த்த ரூபம் சிதேவலோகம் பூதானி சிதேதம் கர்த்தா சிதந்தம் கர்ணம் சிதந்தம். எல்லாமே ஒன்று தான், எல்லாமே ஒரே அன்டிவைடட் கான்ஷியஸ்னஸ் தான். இன்னும் நீங்கள் ஆழமாக அந்த ஒரு பொருளுக்குள்ளார போனீங்கன்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், அந்த பொருளே இல்லை, நானும் அந்த பொருளும் ஒன்று தான். ஏன்னா எல்லாமே வைப்ரேஷன் தான். ஒரு ஆழமான ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் தான். எல்லாமே ஒரு வைப்ரேஷன் ஃபார்மில் தான் இருக்குது, வேவ்ஸ் ஃபார்மில் தான் இருக்குது, மூவிங்கில் இருக்குது. எந்த ஒரு வார்த்தையும் இல்லை, எல்லாமே அந்த சவுண்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஹிந்துயிசமில் உள்ள சாஸ்திரம் இதெல்லாம் வந்து ஒரு போயட் ஃபார்மில் எழுதியிருக்காங்க. அந்த லிரிக்ஸ், அதில் உள்ள லிரிக்ஸ்லாம் வந்து ஒரு போயம் ஃபார்மில் இருக்குது. அதில் நீங்கள் படிக்கும்போது எதுவும் மீனிங் புரியாது. பட் அதில் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஓம் ரீம் க்ரீம்னு அந்த மாதிரி. அது வந்து எதுவும் மீனிங் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இல்லை, அது வந்து உங்களுக்குள்ளார அந்த ஸ்பார்க், அந்த வைப்ரேஷன் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக, ஒரு அன்டிவைடட் கான்ஷியஸ்னஸ் உருவாக்குறதுக்காக அந்த இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் ஈவன் சயின்ஸ் கூட கடைசியாக வந்து ஒரே ரியலைசேஷன்லாம் வருது. ஈவன் சயின்ஸும் சரி ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சரி ரெண்டுமே ஆழமாக போகும்போது ஒரு விஷயம் நல்லா புரிய வருது, எல்லாமே ஒன்று தான். இங்கே என்னை தவிர வேற எதுவும் கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன். என்னுடைய சாரம் வந்து நான் தான். இந்த உலகம் என்னதுன்னா என்னுடைய எக்ஸ்டென்ஷன் தான். எல்லாமே இந்த கடல், இந்த ஓஷன், இந்த பனி, இந்த பனி துணிகள், இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு. நான் வந்து ஆனந்தமாக இருக்கேன், எல்லாமே நான் தான். நான் ரொம்ப ஆனந்தத்தில் இருக்கேன். ஆனால் நான் வந்து எதுவும் சாராயம் குடிக்கல, இருந்தாலும் நான் ஒரு ஆன்மீக நஷால இருக்கேன். இப்போ எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல யாருக்கிட்டையும். இப்போ தான் எனக்கு புரிஞ்சு வந்திருக்கு, என்னை தவிர இந்த முழு உலகத்துலேயும் என்னை தவிர வேறு எதுவும் இல்லை, நான் தான் இந்த உலகம், இந்த உலகமே நானே இருக்கேன். இந்த டுவாலிசம் அது வந்து இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. அதை ரிமூவ் பண்ணும்போது இப்போ எனக்கு தெரிய வந்தது, எல்லாமே ஒன்று தான், நான் தான், அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒரே யூனிட்டியில் எல்லாத்தையும் பார்க்குறேன்னா, எல்லாத்தையும் சமமாக பார்க்குறேன்னா, எல்லாமே
எல்லாமே எனர்ஜி, ஒரு எனர்ஜி ஃபார்மேட்டில் போயிட்டுருக்கு எல்லாமே. இதை வந்து ஒரு காஸ்மிக் டான்ஸ் நடந்துகிட்ருக்கு இங்கே. சயின்ஸில் இதை வந்து ஹிப்ஸ் போசோன், காட்ஸ் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வைப்ரேஷன்ஸை. இந்த வேற்றுமையெல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நான் சமமாக பார்க்குறேன். எல்லாருமே சமம். எல்லாத்துலேயும் நான் அந்த வைப்ரேஷனை பார்க்குறேன். இன்றைக்கி முரளியில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த முரளியில் தான் பாபா அதுதான் சொல்கிறார், எல்லாருக்குள்ளாரையும் ஒருத்தரை பாருங்கள். இந்த மந்த்ராவை மாஸ்டர் பண்ணுங்கள். அப்போ அந்த டுவாலிட்டி முடிஞ்சிடும். எல்லாத்தையும் ஒரே சமமாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. பரமார்த்த ரூபம், எல்லாமே எல்லாத்தையும் சமமாக ஒரே கான்ஷியஸில் பார்க்க ஆரம்பிப்போம். அதனால் 2 வழிகள் இருக்குது. இறைவன் அடையிறதுக்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து சரண்டருக்கான வழி. நீங்கள் வந்து உங்களை வந்து அந்த உயர்ந்த இறைவனுக்கு சரண்டர் பண்ணிடுறீங்க. பக்தி மார்க்கம், லவ். ரெண்டாவது வழி வந்து நம்ம வந்து சரண்டர் ஆகுறதில்ல. அதாவது நம்ம வந்து அவ்வளோ பெருசாக்கிக்கிறோம். இந்த முழு உலகமே நான் தான் புரிஞ்சுக்கிறோம். இந்த வழி வந்து கொஞ்சம் ஈஸியானது. இந்த வழி இது வரைக்கும் பாபா சொன்னதில்லை. ஆனால் இந்த இதில் பாபா இதை பற்றி சொல்லியிருக்கார். அவ்யக்த வேதாந்தம், நான் டுவாலிசம். உங்களே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறது, உங்களே எல்லா இடத்தையும் பார்க்குறது. இந்த ஒரே ஒரு முறையில் மட்டும்தான் பாபா வந்து அத்வைத் வேதாந்தம் கான்செப்டை சப்போர்ட் பண்ணுறாரு. மற்ற எல்லா முரளியெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவாலிசமில் தான் இருக்குது. அதில் ஆத்மா தனி, பரமாத்மா தனி. அதில் நீங்கள் வந்து சரண்டர் ஆகும் மாதிரி மற்ற முரளியெல்லாம் இருக்கும். இந்த முரளியில் தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருக்குள்ளாரையும் ஒருத்தரை பார்க்குறீங்க. நிஜ் பிரிய ஆத்மா, பிரிய நிஜ் ஆத்மா. டியர் சோல்ஸ், அன்பான ஆத்மாக்களே, என்னுடைய அன்பான ஆத்மாக்களே, இது வந்து ஒரு கஷ்டமான வழி. சரண்டருக்கான வழி வந்து ஈஸி. உங்கள் முன்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு சமர்ப்பணம் ஆயிட்டீங்க. ஆனால் இங்கே நீங்கள் உங்களை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் எல்லாருக்குள்ளாரையும் உங்களை தான் பார்க்குறீங்க, எல்லாரையும் சமமாக பார்க்குறீங்க. நான் எப்படி மற்றவங்கள வந்து துக்கம் கொடுக்க முடியும்? ஏன்னா மற்றவங்களும் என்னுடைய எக்ஸ்டென்ஷன் தான். அவங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லோரையும் நான் ஒரே அன்போடு சமமாக ட்ரீட் பண்ணுறேன். அந்த டுவாலிசம் வந்து போயிடுச்சு. அந்த இல்லூஷன், அந்த எல்லாமே போயிடுச்சு. இப்போ அந்த லவ்வோட அந்த யூனிஃபைடு எனர்ஜி எல்லா இடத்துக்கும் போகுது. நான் யாரையும் ஹார்ம் பண்ண முடியாது, துக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குள்ளாரையும் நான் வந்து என்ன பார்க்குறேன். அன்பு வந்து ஒரு வைஃபை மாதிரி. அது வந்து இன்விசிபிள், ஆனால் அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடுது. ஆனால் அதுக்கு என்ன கண்டிஷன்னா, சோலோட சிக்னல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த சிக்னல் வந்து சோலோட சிக்னல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ரிசப்ஷன் பண்ணுற சக்தி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ நீங்கள் அந்த டைமென்ஷனில் மூவ் ஆகும்போது, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கும்போது, சமமாக பார்க்கும்போது, ஒன்றுன்னு பார்க்கும்போது, இந்த எல்லா விஷயங்களும் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் யாரையும் அப்புறம் துக்கம் கொடுக்க முடியாது. ஈவன் ஒரு மிருகத்தை கூட நீங்கள் துக்கம் கொடுக்க மாட்டீங்க. ஈவன் ஒரு கல், அதை கூட நீங்கள் வந்து துக்கம் கொடுக்க மாட்டீங்க. அந்த கல் கூட நம்மளுக்கு முன்னேற்றத்துக்கு ஒரு சாதனம் ஆகிடும். ஒரு விளையாட்டு நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் வைப்ரேஷனுக்கான ஒரு விளையாட்டு.
எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் இதுக்கான ஒரு விளையாட்டு இங்கே நடந்துகிட்ருக்கு. ஹிப்ஸ், போசான், காட்ஸ், பார்ட்டிக்கல் இது எல்லாத்துக்கான ஒரு விளையாட்டு இங்கே நடந்துகிட்ருக்கு. அந்த அலைகளுக்கான அந்த வைப்ரேஷனுக்கான ஒரு விளையாட்டு. இது வந்து ஒரு ஆனந்தத்துக்கான அந்த காஸ்மிக் டான்ஸ். நீங்கள் ரொம்ப ஒரு செல்வந்தரான ஆத்மா, ஏன் அப்புறம் பிச்சைக்கார மாதிரி இருக்கீங்க? ஏன் அப்புறம் அழுகுறீங்க? ஏன் யார்கிட்டயும் எதுவும் கேட்குறீங்க? உங்களை வந்து அந்த பரமாத்மா லைட்டால் நிரப்பிக்கோங்க, சந்தோஷத்தால் நிரப்பிக்கோங்க. இதில் கம்பேரிசன் பண்ணுறதுக்கான அவசியம் இல்லை. கம்பேரிசன் வந்து உங்கள் சந்தோஷத்தை கொன்னுடும். காம்படிஷன் வந்து ஒரு விஷம் மாதிரி. ஏன் வந்து ஒரு மீன் வந்து நான் பறவை மாதிரி ஆகணும்னு நினைக்கும், பறவை மாதிரி பறக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் யூனிக், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாஸ்டர் பீஸ். நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களும் ஸ்பெஷல், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாஸ்டர் பீஸ், ஒரு ஆர்ட் ஒர்க்கு, ஒரு எக்ஸலண்ட் படைப்பு இறைவன் மூலியமாக செஞ்சது. எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த நாடகத்தில் போயிட்டுருக்கு. இல்லை எந்த கம்ப்ளைனும் இல்லை, எந்த ஒரு கம்ப்ளைனும் கிடையாது, யார் மேலேயும் எந்த பழியும் கிடையாது. எல்லாமே அது இடத்துல எது எப்படி நடக்கணுமோ அது மாதிரி பர்ஃபெக்டாக இந்த ட்ராமாவில் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நேச்சுரலாகவே டிட்டாச்டு சாட்சியாக இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ இன்றைக்கி முரளியில் 3 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இருக்குது. அழிவில்லாத நறுமணம், அவினாஷி நறுமணம், அவினாஷி குஷி. குழந்தைங்களோட சந்தோஷத்தில் தான் பாபாவோட சந்தோஷம். அந்த நறுமணம் எதுன்னா அன்பு, இந்த அன்புக்கான சந்திப்பு, சகயோகம், ஒருத்தவங்க கூட சகயோகம் பண்ணிக்கிறது, மற்றும் திருட சங்கல்பம், உறுதியான திருட சங்கல்பம், ஒரு திருட சங்கல்பம். ஸோ இதுதான் அந்த நறுமணம். ஸோ அப்போ இந்த நறுமணம், இந்த திருட சங்கல்பம் எப்பயுமே உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த குஷி எப்பயுமே உங்கள்கிட்ட இருக்கணும். இதுதான் இந்த முரளியோட ஃபஸ்ட்டு சாரம். செகண்ட் என்னென்னா, செகண்ட் விஷயம் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய அன்பான ஆத்மாக்களே, பிரிய நிஜ் ஆத்மா, எங்களுடைய அன்பான ஆத்மாக்களே, பாபா சொல்கிறாங்க, யஜ்ய ஸ்டார்டிங்கில் தபஸ்யா நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்க, இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆத்மாபிமானி ஆகிறதுக்கான இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. எல்லாரையும் நீங்கள் ஆத்மான்னு பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்க, எல்லாரையும் ஆத்மானு எழுதுனீங்க. ஒரு லெட்டரை எழுதுனா கூட ஆத்மானு எழுதிட்டு இருந்தீங்க. ஸோ அது வந்து ஈஸியாக இருந்தது ஆத்மாபிமானி ஆகிறதுக்காக. இப்போ மறுபடியும் இந்த ப்ராக்டிஸ் கொண்டு வாங்க. இந்த ஆத்மாபிமானி ப்ராக்டிஸை வந்து இன்னும் டீப்பாக கொண்டு போங்க. உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இதை இன்னும் டீப்பாக கொண்டு வாங்க. மற்றவங்களை பார்க்கும்போது ஆத்மான்னு பாருங்கள், அவங்களையும் ஆத்மானு எழுதுங்க. அப்புறம் 3வது விஷயம் என்னென்னா, ஒருத்தருடைய மந்திரம். இது எல்லாமே வேறு வேறு மந்த்ராஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் பாபா ஒருத்தருடைய மந்திரம் சொல்லியிருக்காங்க, அதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஒரு படிப்பு, ஒரு ஸ்ரீமத், ஒரு மந்திரம், ஒரு முரளி, ஒரு ஞானம், ஒருத்தர் மேலே நம்பிக்கை, ஒருத்தரை நினைவு செய்யணும், ஒருத்தர் சொன்னதை தான் சிந்தன் பண்ணணும். இது ஒரே நாலேஜ். இந்த நாலேஜில் தான் நீங்கள் மூழ்கி போயிடணும். இந்த ஞானத்தை தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். இதை தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஒரு ஞானத்தை தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். ஒரு தந்தை வேறு யாரும் கிடையாது. ஒருத்தர் கூட எல்லா சம்பந்தமும். ஒருத்தருக்கு நம்ம சமர்ப்பணம் ஆகணும், ஒருத்தரை நினைவு பண்ணணும், ஒருத்தரோட தொடர்பில் இருக்கணும், ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்கணும், ஒருத்தர் மேலே நம்பிக்கை இருக்கணும். ஒரே ஒரு நம்பிக்கை, ஒருத்தர் கூட தான் நீங்கள் பேசணும்,
அந்த ஒருத்தரில் தான் எல்லாமே இருக்குது. அவர் தான் எனக்கு எல்லாமே. அந்த ஒருத்தர் தான் எனக்கு எல்லாமே. அந்த ஒரு பாபா தான் எனக்கு எல்லாமே. இப்போ இந்த ஒருத்தருடைய மந்திரம், ஒரே ஒருத்தர் தான், ஒரே ஒரு பாபா தான் எனக்கு, வேறு யாரும் கிடையாது. எனக்கு யாரும் மாமியார் மருமக யாரும் கிடையாது. ஒரே ஒரு பாபா தான் எனக்கு. ஒரே ஒரு லவ் ஸ்டோரி தான். உங்கள் எல்லாமே சேவ் ஆகிடும். உங்கள் மணி, எனர்ஜி, ஃபோன் கால்ஸு, இது எல்லாமே, உங்கள் டெக்ஸ்ட் மெசேஜு, இது எல்லாமே சேவ் ஆகிடும். அது எல்லாத்துலேருந்து நீங்கள் முக்தி ஆகிடுவீங்க. ஒரே ஒரு அழிவில்லாத இந்த லவ் ஸ்டோரி பாபா கூடவில் நம்ம அந்த அன்பு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்செட் ஆக மாட்டீங்க. உங்கள் ஸ்திதி மேலும் கீழும் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு, அவங்கள இது பண்ணுறதுக்காக ஓடணுன்னு அவசியம் இல்லை. மற்றவங்க பின்னாடி ஓடணுன்னு அவசியம் இல்லை. வெளியிலேருந்து எதுவும் பண்ண அவசியம் இல்லை. அதுலேருந்துலாம் நீங்கள் விடுபட்டுருவீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் எது பண்ணாலும் அந்த அன்புனால், சந்தோஷமனால் தான் பண்ணுவீங்க. நீங்கள் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக எதுவும் பண்ணல. மற்றவங்க நான் திருப்திப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும், அதுக்காக நான் பண்ணுறதில்ல. நீங்கள் யாருக்கும் எதுவும் கிஃப்ட் பண்ணணுன்னு, மற்றவங்கள திருப்திப்படுத்த நான் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும், அதெல்லாம் எதுவும் அவசியம் இல்லை. நீங்களே ஒரு கிஃப்ட்டு தான். நீங்களும் அந்த கிஃப்ட்டும் ஒன்றாயிடுறீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் யாரும் என்ன புகழணும் அப்படிலாம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்களே உங்களுக்கு மாஸ்டர் ஆகிடுறீங்க. அதுக்கப்புறம் யாராவது உங்களை சேர்ந்துக்கணும்னு நினச்சிக்கிறீங்களா, அதுக்கப்புறம் அவங்களும் ஃப்ரீயாக இருப்பாங்க இந்த பயணத்தில். இது அந்த டிவைன் பார்ட்னர்ஷிப்கான ஜேர்னி. உங்களுடைய அந்த தவறான கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், அவங்க எல்லாமே விடுபட்டு போயிடுவாங்க. அவங்க எல்லாரும் விடுபட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த பயணம் ஆத்மாக்கான ஒரு பயணம். யார் ஒரே மாதிரி இருக்கமோ அவங்க ஒன்று சேர்ந்துக்கிறோம். இதில் நம்ம மற்றவங்கள அடிமையாக்குறது இல்லை. அவங்களும் ஃப்ரீயாக இருப்பாங்க, மற்றவங்களே அவங்க ஃப்ரீயாக வச்சுருப்பாங்க. அதுதான் உண்மையான அன்பு. உண்மையான அன்புனா அதான். உண்மையான அன்பு நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கும், அடிமைத்தனம் பண்ணாது. நம்ம இங்கே மற்றவங்கள திருப்திப்படுத்த, சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்லை. அதனால் இந்த ஒருத்தரோட மந்திரம் எல்லாத்தையும் ஈஸியாக்கிடும். இந்த மந்திரம் என்ன பண்ணுன்னா, எல்லாரும் ஒரே சமம் அப்படி பார்க்க கொண்டு வந்துடுது. இந்த மந்திரம் உங்களை இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றிடுது. ஸோ அதனால் இந்த 3 விஷயங்கள் நடக்குது. இந்த மந்திரம், ஒருத்தருடைய மந்திரம் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிடுது. ஸோ அதனால் இன்றைக்கி உள்ள டாஸ்க் என்னென்னா, இன்றைக்கி ஒரு வாரத்துக்காக ஒரு திருட சங்கல்பம் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ராங் திருட சங்கல்பம் எடுத்துக்கோங்க. சில மாற்றங்கள் எனக்கு கொண்டு வரணும், சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும். இந்த ஒரு வாரத்துக்குள்ளார நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும். அடுத்து என்னென்னா, மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. டெய்லி ஒரு 5 பேருக்குனாச்சும் நான் குஷி கொடுக்கணும். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அவினாஷி குஷி நான் எல்லாருக்கும் கொடுக்கணும். 3வது அந்த பாபா சொன்னார்ல, அந்த ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருந்தது. எல்லாருக்கும் ஆத்மான்னு பாருங்கள், எல்லாருக்கும் ஆத்மான்னு எழுதுங்க, டியர் செல்ஃப் சோல், பிரிய நிஜ ஆத்மா. ஸோ அப்போ அந்த மாதிரி யாரை பார்த்தாலும் அவங்களையும் ஆத்மான்னு பாருங்கள். அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லணுன்னா கூட இந்த மாதிரி சொல்லுங்கள், ஆத்மான்னு சொல்லுங்கள், டியர் செல்ஃப் சோல், பிரிய நிஜ ஆத்மா அப்படின்னு அந்த ஆத்மாபிமானிக்கான ப்ராக்டிஸை இன்னும் டீப் படுத்துங்க. இது உங்கள் ஆத்மாபிமானி ஸ்திதியை அதிகப்படுத்தும். அந்த மற்றவங்களுக்குள்ளாரும் அந்த டிவைன் ரிலேஷன் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்த உள்ள முறையெல்லாம் பாபா வேறு குரூப்பெல்லாம் சந்திக்கிறாங்க. அது நம்ம இங்கே பார்க்கல. இதுதான் எல்லாத்தோட ஷார்ட்டான முரளி. ஒரே இந்த இதில் 1-2 பேராகிராஃப் தான் இருக்குது. பாபா சீனியர் டீச்சர்ஸோடு சந்திக்கிறாங்க. ஓம் சாந்தி.
ஸோ அடுத்து இந்த முரளியில் சில ஆக்டிவிட்டி பண்ண வச்சாங்க. மற்றவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து ஃப்ளவர் கேசிங் பண்ண சொன்னாங்க இந்த ஆக்டிவிட்டியில். அதாவது நீங்கள் அந்த ஒரு பூவை பார்க்கணும். இப்போ ஒரு ரோஜா பூ இருக்குன்னா அந்த ரோஜா பூவை பாருங்கள். அது ரிலேட்டடாக பாபா என்னெல்லாம் சொன்னார் அதை வந்து நீங்கள் சிந்தனை பண்ணணும். அதோட குணங்கள் என்ன, அதை பற்றி பாபா பியூரிட்டி பற்றி அதில் என்ன சொன்னார், அதை வந்து நம்ம டீப்பாக சிந்தனை பண்ணணும். நானும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வச்சாங்க. அடுத்து வந்து பாபா வந்து ஒருத்தருக்கான மந்திரம் சொன்னார் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம படித்து மனப்பாடம் பண்ணிக்கணும் அந்த இதை. அதே மாதிரி சமர்ப்பனுக்காக ஒரு 10 சூத்ராஸ் மந்த்ரா பாபா சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நம்ம வந்து நல்லா பக்கா பண்ணிக்கணும். ஓம் சாந்தி.